உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகளுக்கு அதிகமா அன்பை கொடுப்பீங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து அதே அளவு அன்பு உங்களுக்கு திருப்பி கிடைக்குதா? அல்லது நீங்க மட்டும்தான் தொடர்ந்து அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம சில உறவுகளுக்கு நம்முடைய நேரத்தை எவ்வளவுதான் செலவழிச்சாலும், அவங்க மேல நாம எவ்வளவு அக்கறை காட்டினாலும், அவங்களுக்காக நாம எவ்வளவு விட்டு கொடுத்தாலும், நம்ம மனதின் ஓரத்துல ஏதோ ஒரு பக்கத்துல நமக்கு ஒரு வெறுமை இருந்துட்டே தாங்க இருக்கும். ஆனா சில உறவுகள் இருக்கு. நாம அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்முடைய மனசெல்லாம் நிறைஞ்சு போகும். நமக்கு ஒரு அமைதி, நிம்மதி, பாதுகாப்பு கிடைச்சது மாதிரி ஒரு உணர்வு வரும். நமக்கு ஒரு திருப்தி உண்டாகும். ஏன் இந்த வேறுபாடு அப்படிங்கிறத எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கிராமத்துல ஒரு தோட்டக்காரன் 2 செடிகளை வாங்கி நட்டு அதற்கு போதுமான அளவு நீரை ஊற்றி உரங்களை போட்டு பராமரிச்சுக்கிட்டே வந்தானா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு செடி மட்டும் நன்றாக வளர்ந்து செழிப்பாக இருந்ததாம். அது பலன் கொடுக்கவும் ஆரம்பிச்சதாம். ஆனா இன்னொரு செடி வச்ச மேனிக்கு அப்படியே இருந்துச்சான். இவன் யோசிச்சு யோசிச்சு பார்த்தானா. கடைசியா கண்டுபிடிச்சானா. என்ன தெரியுமா? கவனிப்பு 2 செடிக்கும் ஒன்றுதான். ஆனா அந்த கவனிப்பை ஏற்றுக்கொண்டு வளர்ந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சது ஒரே ஒரு செடிதான் அப்படிங்கிறத. இத போலதாங்க சில உறவுகள் பூக்கும் தோட்டம், சில உறவுகள் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டிருக்கும் வறண்ட நிலம். இந்த இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் தாங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். ஆமா நட்புகளே, இதுதாங்க நாம பார்க்க போற இன்றைய காணொலியின் இதயம். உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு உறவு பாதுகாப்பானதாக நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அங்க அதிகப்படியான அன்பு மட்டுமே போதாது. அந்த அன்பு சரியான நபர்களிடம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது உங்க அன்புக்கும் பொருந்தும், உங்க அக்கறைக்கும் பொருந்தும், உங்க நம்பிக்கைக்கும் பொருந்தும். எல்லோரும் உங்க கனிவான அன்பை பெற, உங்க அக்கறையை பெற, உங்க நேரத்தை அனுபவிக்க தகுதியானவங்க இல்லைங்க. இந்த உண்மைய புரிஞ்சிக்காம தாங்க நிறைய பேர் தங்களுடைய கனிவான அன்பை தவறான நபர்களிடம் முதலீடு செஞ்சுக்கிட்டு அன்புக்காக ஏங்கி தவிக்கிறாங்க. இன்றைக்கு நாம இந்த காணொளி நம்முடைய அன்பு சரியான நபர்களிடம் முதலீடு செய்யப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விக்கான பதிந்தாங்க பார்க்க போறோம். வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. இப்ப நாம பார்க்க போறது த சயின்ஸ் ஆஃப் கம்ஃபர்டபிள் சைலன்ஸ், அதாவது அமைதியான மௌனத்தின் அறிவியல். நாமெல்லாம் பொதுவா என்ன நினைச்சுப்போம்? ஒரு உறவு உண்மையானது அப்படின்னா அடிக்கடி பேசணும், மெசேஜ் பண்ணணும், ஒரு தொடர்பிலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா உண்மையான உறவு அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் மட்டுமே இல்லைங்க. அது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரணும். உங்களை நீங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம, அவங்கள மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிற சுமை இல்லாமல் மிக இயல்பாக இருக்க முடிந்தால் அது ஒரு பெரிய விஷயங்க. இதத்தாங்க உளவியல்ல நியூரோ சின்க்ரனி அப்படின்னு சொல்றோம். அதாவது 2 மனங்கள் இயல்பாக ஒரே அலைவரிசையில் இயங்குதல். நீங்க அவங்க கிட்ட இருக்கும்போது மூளை எச்சரிக்கை நிலையில் இருக்காது, ஒரு பாதுகாப்பு நிலையில் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க அங்க நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முகமூடி போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நீங்களாகவே இருக்க முடியும். ஆனா சில உறவுகள் இருக்கு, நாம அவங்க கிட்ட பேசுறதுக்கே யோசிச்சு யோசிச்சு பேசுவோம். நாம ஏதாவது பேச போய் ஏதாவது பிரச்சனையில முடிஞ்சிருமோ அப்படின்னு பதறுவோம். இந்த உறவுகள்கிட்ட நமக்கு அன்பு இருக்கலாம், ஆனா நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்காது. ஒரு நன்றாக படிக்கிற சிறுவன் தேர்வில் குறைந்த மதிப்பெண்களோடு வீட்டுக்கு வந்தான். ரொம்ப சோகமா ஒரு இடத்துல பேசாமல் அமைதியா உட்கார்ந்திருந்தான். அவங்க அம்மா இத கவனிச்சுக்கிட்டு அவங்கிட்ட எதுவுமே பேசாமல் அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அவனாகவே அத்தனை உண்மைகளையும் சொல்லி கொண்டு அழ ஆரம்பிச்சான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் அவங்க அம்மாவிடம் ஒரு பாதுகாப்பா உணர்ந்தான். அந்த இடத்துல அவனுக்கு அறிவுரை தேவைப்படல, ஒரு பாதுகாப்பு உணர்வு தான் தேவைப்பட்டது.
இத தாங்க உளவியல்ல எமோஷனல் சேஃப்டி, உணர்ச்சி பாதுகாப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் எந்த நிலையில் இருந்தாலும் இவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, பாதுகாப்பு. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்க கிட்ட இருக்கும் பொழுது அமைதியா இருக்க முடியுமா? அல்லது நீங்க உங்கள பற்றி நிரூபிக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் இல்லாமல் இருக்குமா? அப்படிங்கிறத. ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது நீங்க அவங்க கிட்ட மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க மணிக்கணக்கா அமைதியா இருந்தாலும் ஒரு மன அமைதி கிடைக்குதா அப்படிங்கறதாங்க முக்கியம். ஒரு உறவின் ஆழத்தை வார்த்தைகள் காட்டாது. அந்த உறவில் இருக்கக்கூடிய அமைதி தாங்க காட்டும். சரி, அமைதி மட்டுமே ஒரு நல்ல உறவை உருவாக்கிருமா அப்படின்னு நீங்க கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. ஒரு நல்ல உறவு உருவாகணும் அப்படின்னா யார் ஒருத்தர் நீங்க பேசாமலேயே உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள சுற்றி பின்னப்படுவதுதாங்க ஒரு நல்ல உறவு. ஒரு உண்மை என்ன தெரியுமா? நாம் நேசிக்கும் மனிதர்களின் உணர்வுகளை நம்ம மூளை பிரதிபலிக்க தொடங்கும். அவர்களது மகிழ்ச்சி நமது மகிழ்ச்சியாக மாறும். அவர்களது வலி நமக்கு வலியாக மாறும். அவர்களது கவலை நமக்குள் எதிரொலிக்கும். அதனாலதான் நாம பேசாமலேயே சில மனிதர்கள் நம்மள புரிஞ்சு கொள்றாங்க, அல்லது நாம அவங்கள புரிந்து கொள்கிறோம். ஆனா சில மனிதர்களிடம் நம்ம 1000 முறை சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வித்தியாசம் அறிவில் இல்லீங்க, இணைப்பில் தாங்க இருக்கு. ஆனா ஒரு விஷயம், உங்களை நேசிக்கிறவங்க உங்களை புரிஞ்சு கொள்றாங்க. உங்களை மதிக்கிறவங்க உங்க எல்லைகளையும் புரிஞ்சு கொள்றாங்க. பலர் அன்பு என்ற பெயரில் நம்மள கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அக்கறை என்ற பெயரில் நம்மள மூச்சு திணற வைப்பாங்க. பாதுகாப்பு என்ற பெயரில் நம்முடைய சுதந்திரத்தை பறிப்பாங்க. ஆனா உண்மையான உறவு என்ன பண்ணு தெரியுமா? உங்களை பிடித்து கொள்ளாது, உங்களை வளர விடும். இதத்தாங்க உளவியல்ல ஹெல்தி பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் உன்னை கட்டுப்படுத்த மாட்டேன். நான் உன்னுடன் இருக்கிறேன், ஆனால் உன் தனித்துவத்தை அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுதான். இப்ப நீங்க உங்களையே கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகள் உங்களை வளர விடுறாங்களா? அல்லது அவங்க உலகத்துக்குள்ள உங்களை சிறை வைக்கிறாங்களா அப்படிங்கிறத. ஒரு உறவில் யார் அதிகம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமே இல்லைங்க. இருவரும் கொடுக்கிறாங்களா அப்படிங்கறதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் மட்டும் முயற்சி செய்தால் அது உறவாக இருக்காது, அது சுமையாக மாறிவிடும். அதனால நாம உண்மையிலேயே கொடுக்கிற அன்பு ஒரு வளரக்கூடிய உறவுக்கு செலவாகிறதா அல்லது வளராத ஒரு நிலத்துக்கு வீணாகிறதா அப்படிங்கிறதுக்கான பதில நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு உறவு எவ்வளவு காலம் நீடித்தது அப்படிங்கிறது முக்கியமே இல்லைங்க. அந்த உறவு உங்களை எவ்வளவு தூரம் வளர்த்தது அப்படிங்கறதுதாங்க முக்கியம். அதனால உங்க மௌனத்தை ரசிக்கும் மனிதர்களை மதியுங்க. நீங்க சொல்லாமலேயே உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க எல்லைகளை மதிக்கிற மனிதர்களை இழக்காதீங்க. ஒரே திசையில் உங்களோடு பயணித்து வரும் மனிதர்களை பிடித்துக் கொள்ளுங்கள். முக்கியமா நீங்க கொடுக்கிற அன்பை வாழ்க்கையாக மாற்றக்கூடிய மனிதர்களை ஒரு பொழுதும் சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா அன்பு அரிதல்ல, அதை மதிக்கிற மனிதர்கள் தான் அரிது. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.